வணக்கம் நேர்களே, நினைத்தாலே இனிக்கும் நிகழ்ச்சியில் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. பிரதி வாயிலாக சந்தித்துக் கொள்கிறோம். ஒரு நாள் கிடைக்கிறது நாங்கள் நேரடியாக சந்தித்துக் கொள்வதற்கு. அப்படி நேரடியாக சந்திக்கும் விருப்பம் இருந்தும் சிலருக்கு வாய்ப்போ அல்லது வசதியோ இல்லாமல் இருக்கலாம். அதனால் என்ன, உங்களை போன்று ஒருவர் வந்து கலந்து சிறப்பிப்பார். அதை பார்த்து மகிழுங்கள். பிரதிகளை நீங்கள் அனுப்பி வையுங்கள். இன்று வருகை தந்திருக்கிறார் ஒரு அதிதி, சிவநாயகி, திருமதி சிவநாயகி இங்கே வருகை தந்திருக்கிறார். அவருடன் பேசி நாங்கள் மேலதிக விவரங்களை எல்லாம் தெரிந்து கொள்வோம். அவருடைய விருப்ப பாடல்களையும் நாங்கள் அவரோடு சேர்ந்து பார்த்து ரசிப்போம். தெஹிவளையிலிருந்து வந்திருக்கிறார். வணக்கம் திருமதி சிவநாயகி. வணக்கம். உங்களுடைய முழு பெயரையும் சொல்லுங்கள். எனது முழு பெயர் திருமதி சிவநாயகி குணானந்தன். திருமதி சிவநாயகி குணானந்தன். நலந்தானே? நலமாக இருக்கின்றேன். எங்களுடைய நிகழ்ச்சியை 5 நாட்களும் பார்ப்பீர்களா? அநேகமாக கோயில்களுக்கு சென்றால் மட்டுமே தவிர மற்றும்படி தொடர்ந்து பார்ப்பேன். இந்த பழைய பாடல்களில் ஒரு தீவிர ரசிகனார் நீங்கள். சரி, அப்படி 4 நாட்களோ 3 நாட்களோ கட்டாயமாக பார்ப்பீர்கள் ஒரு கிழமையில். இங்கே வந்து கலந்து சிறப்பிக்க வேண்டும் என்கின்ற ஒரு விருப்பம் எப்படி வந்தது? என்னுடைய கணவரின் மூத்த தமக்கை யாழ்ப்பாணத்தில் இருக்கின்றார். அவ சரியான ஒரு விருப்பமாக இந்த நிகழ்ச்சியை பார்ப்பா. அவ 2 கிழமைக்கு முதல் என்னுடன் தொடர்பு கொண்டு கேட்டா, எனக்கு ஒரு ஆசை நிறைவேற்றுவீர்களான்னு. நான் கேட்டேன், என்ன செய்ய வேண்டும் சொல்லுங்கள். அவர் கூறினார், நினைத்தாலே இனிக்கும் நிகழ்ச்சி முழு விவரங்களும் எனக்கு சொல்லி திங்களிலிருந்து வியாழக்கிழமை வரையும் தபால் மூலமாக கேட்கலாம், வெள்ளிக்கிழமையில் நேரடியாக நாங்கள் சமூகம் அளிக்கலாம். உங்களால் முடிஞ்சால் நீங்கள் வசந்தம் தொலைக்காட்சிக்கு சென்று இந்த நிகழ்ச்சியை உங்களால் முடியும் செய்யுங்கள். அதே நேரம் தான் எப்போ நீங்கள் அதை டெலிகாஸ்ட் பண்ணுறீங்களோ எனக்கு சொன்னால் தான் அதை விரும்பி பார்ப்பேன். அவவிட ஆசையை நிறைவேற்றணும் என்று தான் முதல் காரணம் நான் வந்த காரணம். மற்றபடி எனக்கும் இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொள்கிற சரியான விருப்பம். அவருக்கும் சந்தர்ப்பம் கிடைத்தால் வந்து கலந்து கொள்ள சொல்லுங்கள். அவள் சொல்லலாம். ஆனால் அவள் கொஞ்சம் வருத்தக்காரி. அப்போ என்னபடியால் அவளோட ஆசைக்காகத்தான் என்ன நிச்சயமாக போய் நீங்கள் கலந்து கொள்ளுங்கன்னு சொன்னவ. உங்களோட நீங்கள் நிகழ்ச்சியை தொகுத்து வழங்குகிற விதமும் அவள் சரியான சந்தோஷமாக தான் எனக்கு சொல்லுவாள். மிக்க மகிழ்ச்சி. சொல்லுங்கள் சிவநாயகி அவர்களே, முதல் பாடல் என்ன பாடல்? என்னுடைய முதல் பாடல், அப்பாவியான என் தாயாருக்கு இந்த பாடலை தெரிவு செய்கின்றேன். தற்போது அவர் என்னுடன் இல்லை, இருந்தாலும் என்னுடன் இருப்பது போல உணர்கின்றேன். இந்த பாடல்களை கேட்கிற நேரமெல்லாம் தாய் இல்லாமல் நான் இல்லை, தானே எவரும் பிறந்ததில்லை, எனக்கு ஒரு தாய் இருக்கின்றால் அந்த பாடலை விரும்பி கேட்கிறேன். சரி, மிக சுவாரஸ்யமாக, மிக அழகாக, மிக இனிமையாக பேசுகிறார். உங்களுக்காக வருகிறது பாடல். அவரோடு சேர்ந்து நாமும் பார்த்து ரசிப்போம். திருமதி சிவநாயகி குணானந்தன் அவர்களே, நீங்கள் எங்கே தொழில் செய்கிறீர்களா அல்லது? மக்கள் வங்கியில் 33 வருஷங்கள் வேலை புரிந்து தற்சமயம் ஓய்வு பெற்று விட்டேன். யாழ்ப்பாணம், திருகோணமலை, கொழும்பு எல்லா மாவட்டங்களிலும் பணிபுரிந்தேன். சந்தோஷமான அந்த வாழ்க்கை அமைந்தது. இப்போ ஓய்வு பெற்ற பிறகு ஆன்மீகத்திலே கூடுதலாக நாட்டம் செலுத்தி விட்டேன். ஆன்மீகம் என்று சொன்னால் ஆலயங்களுக்கு சென்று வருவது மட்டும்தானா அல்லது? இல்லை இல்லை, அப்படி என்று இல்லை. மேல்மருவத்தூர் ஆதிபராசக்தி அம்மன் என்று சென்னையில் இருக்கிறான். அவளோட தொண்டுகள் செய்கிறது, அவ பற்றிய கூறுறது. உண்மையில சொல்ல போனால் இன்றைக்கு நான் இந்த நிலையில வாழ்ந்து கொண்டிருக்கிறதுக்கு காரணம் அந்த படைத்த பிரபஞ்ச தாய் தான். என்னை வழி நடத்துறதும் அவ தான். அடுத்து என்ன பாடல்? என்னுடைய கணவருக்கான பாடல். நானும் கணவரும் காதலித்து திருமணம் செய்து கொண்டோம். இருபக்க பெற்றோர்களின் அனுமதியுடன் தான் திருமணம் செய்தோம். 30 வருட வாழ்க்கை சிறப்பாக அமைந்தது. 60 வயதில் காலமானார். அவர் நினைவாகவே இந்த பாடலை தெரிவு செய்கின்றேன். ஒரே பாடல், உன்னை அழைக்கும் உந்தன் உள்ளம் என்னை நினைக்கும், எந்த உள்ளம் உன்னை நினைக்கும். அதில் கடைசி வரிகளில் உன்னை பிரிந்தேன் என்னை மறந்தேன் அந்த வரி சரியான தாக்கமாக இருக்கிறது. என்னென்னா இந்த பாடலை கேட்குற நேரம் முழுவதும் கணவரின் நிலைமையோடய இருக்கின்றேன். சரி, நெஞ்சினிலே நினைவு முகம், அவருடைய நினைவுகளோடு நீங்கள் இருக்கிறீர்கள். ஓமோம், நிச்சயமா நிச்சயமா. சரி, இப்போது திருமதி சிவநாயகியுடைய விருப்பமாக அந்த பாடலை நாங்கள் பார்த்து ரசிப்போம். திருமதி சிவநாயகி, உங்களுக்கு ரொம்ப பிடித்த நடிகர் யார்? எனக்கு சிவாஜி கணேசன். சிவாஜி கணேசன். இப்போது உங்களை மகிழ்வித்ததும் சிவாஜி கணேசனுடைய பாடல். அவருக்கு ஜோடியாக யார் நடித்தால் ரொம்ப சிறப்பாக இருக்கும்? பத்மினியோடு நடித்த படங்கள் கூடுதலான வெற்றி பெற்றது மட்டுமில்லை, ரசிக்கக்கூடிய அவர்கள் சிறந்த ஜோடி என்று சொல்லுவார்கள். நிச்சயமா நிச்சயமா நிச்சயமா. என்றால் அந்த
மறைந்திருந்தே பார்க்கும் மர்மம் என்ன, அந்த பாடல் காட்சியெல்லாம் தத்ரூபமாக அமைந்தது. என்ன ஆரம்ப காலங்களிலே பத்மினி நடனத்துக்கு மட்டும்தான் வருவார்களாம். அப்போது சிவாஜி கணேசன் சொல்லுவாராம், உங்களோடு சேர்ந்து நடிக்க எனக்கு விருப்பம், எப்போது நடிப்பீர்கள் என்று. அவர்கள் பிறகுதான் அந்த நடிப்பதற்கே ஒத்துக்கொண்டதாகவும் நாங்கள் அறிந்தோம் இல்லையா? சரி, வேறு யாருடைய பாடல்களை நீங்கள் கூடுதலாக ரசிப்பீர்கள்? கூடுதலாக எஸ்பி சுஷீலா, பி சுசீலா. பி சுஷீலாவோட பாடல்கள். அது இப்போத காலகட்டத்தில் சித்ரா அம்மாவோட பாடல்கள். சுசீலாவுக்கு பிறகு சுசீலா அம்மாவுக்கு பிறகு ரசிக்கக்கூடியது சித்ரா அம்மாவோட பாடல்கள் தான். எந்த வகையான பாடல்களையும் ரசிக்கலாம். ஆண் குரலை பொறுத்தவரை டி.எம். சௌந்தரராஜன் மாதிரி இன்னொருவர் பிறக்க போகிறதும் இல்லை. அடுத்ததாக எஸ்பி பாலசுப்ரமணியம் ஐயா. சரி, அடுத்து என்ன பாடல்? அடுத்தது உடன்பிறப்புகளுக்கான பாடல். குடும்பத்தின் கடைசி பிள்ளை நான். பெற்றோராலும் சகோதர சகோதரிகளினாலும் பாசத்துடன் வளர்க்கப்பட்டேன். தற்சமயம் எல்லோரும் இயற்கை மரணம் எழுதிவிட்டார்கள். அவர்களுக்காக இந்த பாடலை தெரிவு செய்கின்றேன். தாயின் முகம் இங்கு நிழலாடுது, தந்தை மனம் இங்கு உறவாடுது. தங்கைக்காக, தாய்க்கும் தந்தைக்கும் அண்ணனை அண்ணன் அதில் கோயில் பிறப்புன்னு கூட பிறப்புன்று பாடும் குரல் கேட்குது. அதில் வந்துட்டோடைய அந்த பாடலும் அது உண்மையிலே இப்படியா நிகழ்ச்சியில் நான் கலந்தோளம்னு யோசிச்ச காரணம் என்னென்னால், வீட்டுக்குள்ளே இருந்து முடங்கி இருந்து ஒன்றும் நடக்க போகிறது இல்லையாமா, இழந்தது தான், மீண்டு வரமாட்டார்கள். இப்போ அவர்கள் நினைவாக இப்படி ஒரு நிகழ்ச்சியில் கலந்தோடனே எனக்கு ஒரு சந்தோஷமாக இருக்கும் தானே. நிச்சயமாக உறவுகள் பிரிந்தாலும் கூட அவர்களுடைய நினைவுகளோடு நாங்கள் வாழ்ந்த வாழ்க்கையை, நாங்கள் பெற்றோரோடையும் சகோதர சகோதரிகளோடையும் இருந்த வாழ்க்கை ஒரு பொன்னான வாழ்க்கை. ஒருவித கவலைகளும் இல்லை, சந்தோஷமாக இருந்தோம். குடும்பங்களில் போனால் அப்புறம் சில பிரச்சனைகள் வந்தாலும் கூட அந்த வாழ்க்கை ஒரு சிறப்பான வாழ்க்கை தான் நிச்சயமாக. ஆமாம். தங்கைக்காக திரைப்படத்தில் தாயின் முகம் இங்கு நிழலாடுது. நடிகர் திலகம் சிவாஜி கணேசனும் லக்ஷ்மியும் அண்ணன் தங்கையாக தோன்றி நடித்திருக்கிறார்கள். பார்த்து ரசிப்போம். திருமதி சிவநாயகி குணானந்தன், உங்களுடைய உறவுகள் எல்லோரும் மறைந்து விட்டாலும் கூட அந்த நினைவுகள் மறக்க முடியாதவை. உங்களுடைய சகோதரர்கள் பற்றி சொல்லுங்கள். எனக்கு ஒரு அக்கா, 2 அண்ணா, நான் கடைசி பிள்ளை. அக்கா திருமணம் முடித்து ஜெர்மனியில் வசித்து வந்தால் 66 வயசில் காலமாயிட்டார். மூத்த அண்ணா இலங்கை வங்கி காங்கேசுந்தர முகாமையாளராக இருந்தவர். அவர் என் மீது சரியான பாசம் கொண்டவர். அவரும் 55 வயசில் ஹார்ட் அட்டாக். அடுத்த அண்ணா சிவதாசன் சொல்லி, அவர் கனடாவில் வசித்தவர். அவரும் தீராத நோய் ஒன்றால் 49 வயசில் காலமாயிட்டார். ஆனால் அந்த எல்லோராலும் செல்லமாக வளர்க்கப்பட்டபடியால் இன்றும் அவர்கள் நினைவோடையே நான் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன். நீங்கள் சொன்னீர்கள் உங்களுடைய உறவினர் ஒருவர் சொல்லித்தான் இந்த நிகழ்ச்சிக்கு வந்ததாக. அவர் எப்படி இருக்கிறார்? நல்ல வயசு அவருக்கு. ஆனால் இருந்தாலும் ஒரே ஒரு மகள் தான் அவருக்கு. பேரப்பிள்ளைகள் எல்லாம் இருக்குது, யாழ்ப்பாணத்திலே இருக்கிறா. அப்போ வருத்தம் துன்பங்களால் இங்கே வர்றதுக்கு அவள் விரும்புகிறேன் இல்லை, கொழும்புக்கும் இங்கே வீட்டை விட்டு வரவே மாட்டாள். ஆனால் இந்த பழைய பாட்டுகளைத்தான் இந்த நேரம் கேட்டுக்கொண்டே இருப்பாள். இப்போ நான் யாழ்ப்பாணம் சென்ற சமயத்தில் கூட. அவருடைய பெயர் என்ன சொல்லலாம்? திருமதி தையல் நாயகி வரதராஜன். அவதான் என்னுடைய மூத்த அக்கா. அவர்களே நான் அக்கா என்று தான் அழைப்பேன். அக்காவின் கணவர் மாதிரி அத்தான் என்று அழைப்பேன். கணவரின் சௌரங்களே அண்ணா என்று அழைப்பேன். அப்படி அழைத்தபடியாலோ என்னவோ அந்த பாசம் இன்னும் மென்மேலும் வளர்ந்து கொண்டே இருக்கின்றது நிச்சயமா. சரி, அடுத்த பாடல். ஆண்டு 8 வரை ஓமந்தே மகாவித்தியாலயத்தில் தான் என்னுடைய தாப்பினார் அதிபராக இருந்த சமயம் கல்வி கற்றேன். அங்குள்ள நண்பிகளுடன் பாடின பாட்டு பொல்லாத புன்சிரிப்பு போதும் போதும் சிரிப்பு, யார் வீட்டு தோட்டத்திலே பூத்தது இந்த ரோஜாப்பு. அழகான பாடல். அந்த பாடல் கேட்குற நேரம் எல்லாம் எனக்கு அந்த பழைய நண்பிகளோட முகங்கள் வந்து போகும். அவர்களோடு இன்னும் தொடர்பு இருக்கிறதா? ஒரு முறை தகப்பனார் இறந்த பிறகு என்னை அந்த அதிபராக இருந்தவற்ற பிள்ளைகளை கூப்பிட்டு கௌரவித்தவர்கள். அப்பொழுது நான் மட்டும்தான் உயிரோடு இருக்கிறேன். அப்போ நான் சென்ற பொழுது அதில் அந்த அப்போ இருந்த அதிபர் இதை சொல்ல என்னோட படித்த அத்தனை பிள்ளைகளும் எனக்கிட்ட வந்து தழுவி இந்த பாட்டையும் சொன்னார்கள். அது ஒரு வாழ்க்கையில் மறக்க முடியாத ஒரு சம்பவம். இப்படியான பழைய நினைவுகளை மீட்டு தருவதும் நிச்சயமான பழைய பாடல்களில் இருக்கிற அர்த்தங்கள், அதில் இருக்கிற சந்தோஷங்கள், குறை சொல்றேன் இல்லை, அந்த நினைவுகளோடய நாங்கள் இருக்கலாம் அந்த பழைய பாடல்களோடைய நிச்சயமாக. என்ன பார்த்து ரசிப்போமா?
பார்த்து ரசிப்போம். பொல்லாத பொன் சிரிப்பு போதும் போதும் உன் சிரிப்பு. திருமதி சிவநாயகி, உங்களுடைய சேவை முடிந்த பிறகு இப்போது ஆன்மீக நாட்டம் உங்களுக்கு, அதை ஒரு தொண்டாக நீங்கள் செய்கிறீர்கள். இது தவிர வேறு மக்கள் வங்கி வெள்ளவத்தை ஏதாவது கொண்டாட்டங்களுக்கு, வருஷப்பிறப்பு, தைப்பொங்கல், சரஸ்வதி பூஜா அப்படியான என்னை அழைத்தால் அங்கும் சென்று உரையாற்றுவேன், அவர்களோட கலந்து மகிழ்வேன். என்னுடைய கடைசி பிரான்ச் வெள்ளவத்த பிரான்ச். நான் ஓய்வு பெற்ற இடமும் அதுதான். இது தவிர உங்களுக்கு பாடுவதில் எழுதுவதில் எல்லாம் நாட்டம் இருக்கிறதா? எழுதுவதிலும் பாடுவதில் நல்ல நாட்டம் உண்டு. மக்கள் வங்கியில் 33 வருஷம் வேலை செய்த நாட்களில் வருஷ கடைசியில் வைக்கின்ற கெட் டுகெதரில் நான் பாடாத நாட்களே இல்லை. அப்படியானால் இன்று உங்களிடம் நாங்களும் ஒரு பாடல் கேட்டு ரசிக்கத்தான் வேண்டும். இந்த பாடலை பார்த்துவிட்டு என்ன பாடல் அடுத்து? ஆண்டு 9 காப்போத்த உயர்தரம் வரை வேம்படி மகளிர் கல்லூரியில் கல்வி பயின்றேன். பாடசாலை வாழ்க்கை முடிந்து வீடு செல்ல முன்னர் இந்த பாடலை நாங்கள் எல்லோரும் சேர்ந்து பாடினோம். பசுமை நிறைந்த நினைவுகளே, பாடி திரிந்த பறவைகளே, பழகி கழித்த தோழர்களே. இந்த பாடல் மிகவும் பிரசித்தி பெற்ற பாடல். ரத்த திலகம் திரைப்படத்தில் இடம்பெற்ற பாடல். இந்த திரைப்படத்திலே நடிகர் திலகம் சிவாஜி கணேசன், நடிகையர் திலகம் சாவித்ரி இணைந்து நடித்தார்கள். டி.எம். சௌந்தரராஜனும் பி. சுசீலாவும் பாடலை பாடி இருக்கிறார்கள். இப்போது பார்த்து ரசிப்போம். திருமதி சிவநாயகி குணானந்தனின் விருப்பமாக. திருமதி சிவநாயகி குணானந்தன் எங்களுடைய நிகழ்ச்சியை சிறப்பித்துக் கொண்டிருக்கிறார். இப்போதும் மிகவும் சுறுசுறுப்பாக இருக்கிறார். இவர்களை போன்றவர்கள் நமக்கெல்லாம் முன்மாதிரி இல்லையா? சிலருக்கு எப்போதும் சோம்பி இருப்பார்கள், என்ன வாழ்க்கையை வருவது போல இருப்பார்கள் இல்லையா? ஒரு இழப்பு வந்து விட்டாலோ ஏதோ பிரச்சனை என்றாலோ அதையே சுமந்து கொண்டிருப்பார்கள், அதை இறக்கி வைக்க மாட்டார்கள். இப்போது நீங்கள் பார்த்தீர்களா, பட்டென்று சொன்னீர்கள், அதாவது இழந்ததை இழந்து விட்டோம், முடங்கி கிடந்து அர்த்தம் இல்லை இல்லையா? இதெல்லாம் பொன்னான வார்த்தைகள். மீதி வாழ்க்கையில் நாங்கள் வாழத்தான் வேண்டும், வேற வழி இல்லை. அதோட மற்றவர்களுக்கு முன்மாதிரியா இருக்க வேண்டும். என்னுடைய அந்த சரியா என்னோட ஒரு வெரி சிஸ்டமேட்டிக்கான ஆள்நாள் இன்ன டைம் இன்னது செய்யணும்னா நிச்சயமா அதை செய்வேன். அதே மற்றவைக்கு முன்மாதிரி. டைமிங் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். டைம் மேனேஜ்மெண்ட் நாங்கள் நேர சூசிகையை சரிதா செய்தோம் என்றால் வாழ்க்கையில் வெற்றி தான் நிச்சயமா. அடுத்த பாடலை ரசிப்பதற்கு முன் நீங்கள் பாடும் பாடலை நாங்கள் ரசிக்க வேண்டும். உங்களுக்கு ரொம்ப பிடித்த பாடல் எது? பொல்லாத பொன் சிரிப்பு போதும் போதும் முன் சிரிப்பு, யார் வீட்டு தோட்டத்திலே பூத்ததிந்த ரோஜா பூ. பொல்லாத பொன் சிரிப்பு, மங்கையரை பார்த்ததுண்டு மனதை கொடுத்ததில்லை, மலர்களை பார்த்ததுண்டு மாலையாயானதில்லை, மணக்கோலம் பார்த்ததுண்டு மாப்பிள்ளையாயானதில்லை, மணக்கோலம் பார்த்ததுண்டு மாப்பிள்ளையாயானதில்லை, யார் வீட்டு தோட்டத்திலே பூத்ததிந்த ரோஜா பூ. பொல்லாத புன் சிரிப்பு போதும் போதும் முன் சிரிப்பு. உங்கள் கணவர் பாடுவாரா? கணவர் என்னுடைய ஒரு தீவிர ரசிகை. அவர் வந்து எந்த நிகழ்ச்சிக்கு நான் செல்ல போகின்றேன் என்று சொன்னால் அவர்தான் பாடலை தெரிவு செய்வார். எப்போ நீங்க உங்கள் சந்திப்பு எப்போது நடந்தது? நாங்கள் மக்கள் வங்கியில் நான் வேலை செய்த பொழுது, அவர் இலங்கை வங்கியில் வேலை செய்தவர். இருவரும் எங்களுடைய வங்கியாளர் பரீட்சைக்காக சென்றோம். ஒரு டியூஷன் சென்டருக்கு சென்றோம். சென்றவுடன் தான் எங்களுடைய காதல் ஆரம்பிச்சது, சந்திப்பு நடந்தது. அவர் ஒரு சரியான ஒரு திறமசாலி, சரியான கெட்டிகார், எல்லா சகலகலா வல்லவன். அப்போ சந்திச்ச பிறகு என்னுடைய பெற்றோர் தகப்பனார் இல்லை, தாயாருக்கு முதல் என்னுடைய அண்ணான்னு சொன்னேனே, அவர் தான் இதை தீர்மானித்தவர். சரி நாங்கள் செய்து கொடுப்போம், எல்லா விதத்திலையும் பிரச்சனை இல்லை. அவர் இலங்கை வங்கி, நான் மக்கள் வங்கின்றபடியாக அவன் அனுமதியோடு திருமணம் செய்து சந்தோஷமாக வாழ்ந்தோம். சரி, அடுத்த பாடல் என்னுடைய கணவரின் சகோதர சகோதரிகளுக்கான பாடல். பெற்றோர்களையும் சகோதர சகோதரிகளையும் இழந்து மனம் வாடி நின்ற போதெல்லாம் எனக்கு உற்ற துணையாக இருக்கின்ற கணவரின் சகோதர சகோதரிகளுக்கான பாடல். சொந்தம் எப்போதும் தொடர்கதை தான், முடிவே இல்லாதது. ஆமாம்,
பிராப்தம் திரைப்படத்தில் இடம்பெற்ற பாடல். இந்த திரைப்படத்திலும் கூட நடிகர் திலகம் சிவாஜி கணேசனும் நடிகர் திலகம் சாவித்திரியும் நடித்திருக்கிறார்கள். பார்த்து ரசிப்போம். உண்மைதான், சொந்தம் எப்போதும் தொடர்கதைதான், முடிவே இல்லாதது. அதிலும் பாருங்கள், அந்த கணவருடைய குடும்பத்தாரோடு நீங்கள் வைத்திருக்கிறீர்களே அன்பும் உறவும், அது பாராட்டத்தக்கது. நான் எங்களோட குடும்பத்தில் கடைசி மருமகள். உண்மையிலே இதை சொல்றதுல நான் சரியான பெருமைப்படுறேன். ஏனென்றால் நல்லூர் மகளாக வாழ்ந்து நல்லூர் மருமகளாக வாழ்ந்தோன்றிருக்கிறேன். நல்ல மாமியாராகி இப்பொழுது நல்ல பேத்தியாக வாழ்ந்தோன்றிருக்கு. மன நிறைவோடு சொல்கின்றேன். நல்லூர் குடும்பம் பல்கலைக்கழகம். உண்மை உண்மை. அதற்கு காரணம் விட்டு கொடுப்பு தான். ஆமாம் ஆமாம். விட்டு கொடுத்தால் வாழ்க்கை வெற்றி தான். ஏனென்றால் அநேகமானவர்கள் கணவரின் குடும்பத்தாரோடு பெரிதாக ஒத்து போக மாட்டார்கள். நீங்கள் இன்று வரை அவர்களோடு சிறுபிள்ளையாக இருந்தது என்னவோ தச்சமே ஒரு திருப்தியினம் வந்தாலும் கூட அதை நான் பெரிதுபடுத்துவதில்லை. அவர்கள் என்னுடைய நன்மைக்காகத்தானே சொல்கின்றார்கள் என்று இன்றும் எத்தனையோ வருஷம் 82ஆம் ஆண்டு மறைவண்ணான் 41 வருஷம் அதே சொந்தங்களோட பழகிக்கொண்டே இருக்கிறேன். அது எல்லோரும் கேட்டுக்கொள்ளுங்கள் இல்லையா, எல்லோரும் தெரிந்து கொள்ளுங்கள். சரி, சொல்லுங்களம்மா, அடுத்து என்ன பாடல்? அடுத்த பாடல் எனதருமை செல்வங்களுக்கான பாடல். ஒரு மகளும் 3 ஆண் பிள்ளைகளும். அன்பு மலர்களை நம்பி இருங்களே நாளை நமதைத்தான் இந்த பாட்டை தெரிவு செய்கிறேன். பண்பாலும் அன்பாலும் வளர்க்கப்பட்ட நம் செல்வங்கள் பட்டப்படிப்புகள் பல கற்று நிறைவான வாழ்க்கை வாழ்ந்து கொண்டு இருக்கிறார்கள். அவர்களுக்காக இந்த பாட்டு. அன்பு மலர்களை நம்பி இருங்களேன் நாளை நமதே. நாளை நமதே பாடலை பார்த்து ரசிப்போம். உங்களுடைய பிள்ளை செல்வங்களுக்காக இந்த பாடலை கேட்டீர்கள். அவர்கள் பற்றி சொல்லுங்களேன். அவர்கள் உன்னுடைய மூத்த மகள் மக்கள் வங்கியிலே கடுமையாற்றி பிரதி முகாமையாளர், குடும்பமே வங்கியோடு தான் தொடரும், பிரதி முகாமையாளர் கடமையாற்றி தற்சமயம் ஆஸ்திரேலியாவில் வசிக்கின்றார். அவர் கல்யாணம் செய்து அவருக்கு 2 குழந்தைகள். மூத்தவர் ஆண், அடுத்தவர் பெண். அடுத்த மகன் ஸ்டேட் மோர்ட்கேஜ் அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் பேங்கில் வேலை செய்து தற்சமயம் அவர் கனடாவில் பிறந்த பிள்ளை இங்கே வந்திருந்த பிள்ளையைத்தான் காதலிச்சு திருமணம் செய்தவர். அப்போ அவருக்கு பெர்மனன்ட் ரெசிடென்ட் பதிவிட உரிமை கிடைத்து கனடா சென்றார். அவருக்கு ஒரே ஒரு மகன். அடுத்த மகன் ஒரு டாக்டர், கடவுளே ஒரு கன்சல்டனாக இருக்கிறார். அவரும் காதலிச்சு திருமணம் செய்து ஒரு மகனும் ஒரு மகளும். அவர்கள் ஆஸ்திரேலியாவில் குயின்ஸ்லாண்டில் இருக்கணும். கடைசி மகன் நேஷன் ட்ரஸ்ட் பேங்கில் ஒர்க் பண்ணுறார். அவரும் இந்த வருஷம் 23rd of March அவருக்கு திருமணம் நடந்து அவரும் வைஃபும் பாம்பளப்பட்டியில் இருக்கணும். பேத்திமாரோடும் மருமக்கள்மாரோடும் மகிழ்ச்சியாக இருக்கிறேன். மகிழ்ச்சியாக இது தொலைபேசி மூலமாக நான் உரையாடி கொண்டு இருக்கின்றேன். அடுத்து என்ன பாடல்? என்னது மருமக்களுக்கான பாடல். பெண் பிள்ளை 1, 3 ஆண் பிள்ளைகள். எல்லோரும் திருமணம் முடித்து சீரம் சிறப்பாக வாழ்கின்றார்கள். ஒரு மருமகனும் 3 மருமக்களும் என் பிள்ளைகளின் வாழ்க்கைக்கு வளம் சேர்க்கின்றார்கள். அவர்களும் எனக்கு பிள்ளைகளே. அவர்களும் என்னை தாயாத்தான் பார்க்கின்றார்கள். நல்ல நல்ல பிள்ளைகளை நம்பி இந்த நாடே இருக்குது தம்பி. அருமையாக பிள்ளைகள் இருக்க வேண்டும், நல்ல பிள்ளைகளாக இருக்க வேண்டும் என்கின்ற பெற்றோரின் விருப்பத்தை எத்தனை பிள்ளைகளால் பூர்த்தி செய்ய முடிகிறது, அல்லது எத்தனை பிள்ளைகள் பூர்த்தி செய்கிறார்கள் இல்லையா? அப்படிப்பட்ட பிள்ளைகளை பெற்றவர்கள் உங்களை போன்றவர்கள் கொடுத்து வைத்தவர்கள். அவர்கள் எல்லோருக்குமே இந்த பாடல் சமர்ப்பணமாகட்டும். உங்கள் உறவுகள் பற்றி சொன்னீர்கள், உங்கள் நட்புகள் பற்றி. என்னுடைய வங்கி வட்டாரத்திலே நான் எல்லோருடையும் சகஜமாக உரையாடக்கூடிய நான் அந்த அந்த தெய்வத்தின் அருளால் 3 பாஷைகளும் எழுத வாசிக்க தெரியும், கதைக்க தெரியும். அதால் என்னுடைய சிங்கள ஊழியர்களும் என்னோட நெச்சிரான அன்பாகத்தான் இருக்கிறார்கள். இப்போவும் என்னோட தொடர்பு கொள்வார்கள். அந்த வங்கி வட்டமற்றது நாங்கள் ஒரு வங்கியாளராக இருக்கைக்குள்ள எங்களை பொறுத்தளவில் சிங்கள தமிழ் முஸ்லீமோட பேதமே இல்லாத அவர்கள் வங்கிக்கு வருபவர்கள், நாங்கள் வங்கியாளர்கள், அவர்கள் வாடிக்கையாளர்கள் என்ற உணர்வு மனதில் இருக்குமா இருந்தால் எங்களுக்கு ஒருவித பிரச்சனையும் இருக்காது. இவர்கள் வந்தாலும் நாங்கள் அவரை வரவேற்று இருத்தி மக்கள் வங்கி பாமர மக்களுக்காக இயங்கின வங்கி என்னபடியால் அந்த வங்கியில் வேலை செய்கிற காலங்கள் எல்லாம் பொற்காலங்கள் தான். சரி, இப்போது சொல்லுங்கள் அடுத்த பாடல். அடுத்த பாடல் எனது பேரப்பிள்ளைகளுக்காக. 3 நல்ல பெற்றோர்களால் வளர்க்கப்பட்டு கொண்டிருக்கும் எனது பேரப்பிள்ளைகள் என்னுடன் பாசத்துடனும் அன்புடனும் பழகுகின்றார்கள். கையடக்க தொலைபேசி வாயிலாகத்தான் நாங்கள் பழகுகின்றோம். அவர்களுக்காக பூவே பூச்சூடவா
என் நெஞ்சில் எந்த நெஞ்சில் பால் வார்க்கவா. படமும் பூவை பூச்சூடவா. பூவை பூச்சோட இடத்தில் அதுவும் பத்மினியும் நதியாவும். ஆமாம், பாட்டியும் பேத்தியும். பாட்டியும் பேத்தியும். இந்த பாட்டி தன்னுடைய பேரப்பிள்ளைகளுக்காக கேட்கும் பாடலை நாங்கள் இப்போது தருகிறோம். எங்களுடைய சிறப்பு விருந்தினர் அவருக்கு நாங்கள் ஒரு அன்பளிப்பை தரப்போகிறோம். வழமை போலவே ஹேமாஸ் வழங்கும் விவ்யா தயாரிப்புகள் 7000 ரூபாய் பெறுமதியான சரும பராமரிப்பு தயாரிப்புகள் இப்போது எங்களுடைய நேயருக்கு நாங்கள் வழங்கப் போகிறோம். அப்படியானால் உங்கள் கணவரின் சகோதரிக்காக இந்த நிகழ்ச்சிக்கு நீங்கள் வந்து கலந்து கொண்டமைக்கு அவருக்கும் எங்களுடைய நன்றி, உங்களுக்கும் எங்களுடைய நன்றி. வணக்கம் அம்மா. வணக்கம். நான் எதிர்பார்த்தது வந்ததை விட பொதுவாக நீங்கள் அதை நிகழ்ச்சியை வடிவமைச்சு செய்கின்றதை நான் சரியாக ரசிக்கின்றேன். நான் அந்த பொறுமையாக அமைதியாக மற்றது அத்தனை பாடல்களும் யார் நடிச்சுன்னு தெரியும், எந்த படம்னு தெரியும். இப்போ நீங்கள் நிகழ்ச்சியை செய்து கொண்டிருக்கபடியே தான் இருந்தாலும் இந்த சந்தர்ப்பத்தை எனக்கு வழங்கிய வசந்தம் தொலைக்காட்சிக்கும் பணிப்பாளர்களுக்கும் சபைகளுக்கும் ஊழியர்களுக்கும் விசேஷமாக இந்த நிகழ்ச்சியை தயாரித்து வழங்கின உங்களுக்கும், நிகழ்ச்சி தயாரிப்பாளர் வைகுந்தன், நான் நிகழ்ச்சியை தொகுத்து வழங்குகிறேன், நிகழ்ச்சி தயாரிப்பாளர் அவர்களுக்கும் நிகழ்ச்சி தொகுத்து வழங்கிய உங்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றியையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன். இதே போன்று நீங்கள் தொடர்ந்தும் இதே நிகழ்ச்சிகளை செய்து வசந்தம் தொலைக்காட்சிக்கு இன்னும் வளம் சேர்க்க வேண்டும் என்பது எனது ஒரு அவா. மிக்க நன்றி. ஆம் நேயர்களே, இன்றைய நிகழ்ச்சி கொஞ்சம் சுறுசுறுப்பாகவே இருந்திருக்கும் வழமைக்கு மாறாக. இப்படித்தான் நீங்களும் வந்து கலந்து சிறப்பிக்க வேண்டும் என்று நாங்கள் எதிர்பார்க்கிறோம். இன்றைய நிகழ்ச்சியை சிறப்பித்த திருமதி சிவநாயகி குணானந்தன் அவர்களுக்கு எங்களுடைய நன்றியை கூறிக்கொண்டு உங்களிடமும் விடைபெறுகிறோம். மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.